ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி சாப்டர்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஏரியா பத்தி தான் பார்க்க போறோம், விச் இஸ் கெட்டாலிசிஸ். கெட்டாலிசிஸ்னா என்ன, கெட்டாலிசிஸோட 2 மேஜர் டைப்ஸ்னா என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன, இதுதான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். கெட்டாலிசிஸ்னா என்ன அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி சில ரியாக்ஷன்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு கெட்டாலிசிஸ்க்கு போவோம். Let us consider the reaction decomposition of potassium chlorate. பொட்டாசியம் குளோரேட்னு ஒரு சால்ட் இருக்கு. அதோட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா KClO3. இப்போ இதை டீகம்போஸ் பண்றோம் பை ஹீட்டிங். அப்போ பொட்டாசியம் குளோரேட் எப்படி டீகம்போஸ் ஆகும்னா பொட்டாசியம் குளோரைட் சால்ட் ஆகவும் ஆக்சிஜனாகவும் டீகம்போஸ் ஆகும். அண்ட் இந்த ரியாக்ஷன் எந்த டெம்பரேச்சர்ல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 653 to 873 கெல்வின்ல, அதுவும் கூட ரொம்ப ஸ்லோவா தான் நடக்குது. இப்போ இந்த ரியாக்ஷன் சிஸ்டம் கூட மேங்கனீஸ் டை ஆக்சைட கொஞ்சமா ஆட் பண்றோம். மேங்கனீஸ் டை ஆக்சைட ஆட் பண்ண பிறகு அந்த சேம் ரியாக்ஷன் எவ்வளவு ஸ்பீட்ல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்ன எவ்வளவு ஸ்பீட்ல நடந்துச்சோ அதை விட அதிகமான ஸ்பீட்ல நடக்குது. சோ அது ஆக்சிலரேட்டட் ரேட் அப்படின்னு சொல்றோம். அப்ப டெம்பரேச்சர் கூட பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லோயர் டெம்பரேச்சர்ல இந்த டீகம்போசிஷன் ஆஃப் பொட்டாசியம் குளோரேட் நடக்குது, விச் இஸ் அபவுட் 473 to 633 கெல்வின். இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம என்ன நோட் பண்ணணும்னா, நம்ம மேங்கனீஸ் டை ஆக்சைடு இந்த ரியாக்ஷன் சிஸ்டம் கூட ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த மேங்கனீஸ் டை ஆக்சைடு ரியாக்ஷன் முடிஞ்ச பிறகு பார்த்தோம்னா எவ்வளவு எடுத்துக்கிட்டோம்னோ அதே மாஸ்ல இருக்கு, எப்படி எடுத்துக்கிட்டோமோ அதே காம்போசிஷன்ல இருக்கு. சோ மாஸும் மாறல, அது எப்படி எந்த ஃபார்ம்ல எடுத்துக்கிட்டோமோ அந்த காம்போசிஷனும் மாறல. அது மட்டும் இல்லாம இது மாதிரி நிறைய ரியாக்ஷன்ஸ் வேற சில ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்றப்ப அந்த ரியாக்ஷனோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிறத அனலைஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட்ல இந்த ஃபாரின் சப்ஸ்டன்சஸ் எப்படி ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை என்ன பண்ணுது அப்படிங்கறத ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடி பண்ணாரு ஜான் ஜேக்கப்ஸ் பெர்சிலியஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். ஒரு ரேட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன் சில ஃபாரின் சப்ஸ்டன்சஸ்னால மாடிஃபை ஆகிறத அவரு கண்டுபிடிச்சிட்டு அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு கேட்டலிஸ்ட் அப்படிங்கிற பேரை காயின் பண்ணவரு பெர்சிலியஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான். கிரீக்ல இந்த கெட்டா அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா டவுன் ஆர் கம்ப்ளீட்லி அப்படின்னு அர்த்தம். லைன் அப்படின்னா லூசன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ரியாக்டிங் சப்ஸ்டன்சஸ்ல இருக்கிற பாண்ட்ஸ் வேற சப்ஸ்டன்சஸ், வேற ஃபாரின் சப்ஸ்டன்சஸ் லூசன் பண்றதுனால திஸ் இந்த கிரீக் வேர்ட்ஸ பேஸ் பண்ணி கெட்டாலிசிஸ் அப்படிங்கிற நேம் பெர்சிலியஸ் காயின் பண்றாரு. ஓகே, பட் இந்த சப்ஸ்டன்சஸ் டிட் நாட் அண்டர்கோ எனி சேஞ்ச் கெமிக்கலி. இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். இந்த மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கப்ப சில சப்ஸ்டன்சஸ், தட் இஸ் சில ஃபாரின் சப்ஸ்டன்சஸ், அத நம்ம ஒரு ரியாக்ஷன் கூட ஆட் பண்றப்ப, ஒரு ரியாக்ஷன் சிஸ்டம் கூட ஆட் பண்றப்ப they found to retard the rate of the reaction. அதாவது ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை இன்க்ரீஸ் பண்றது மட்டும் இல்லாம சில சமயங்கள்ல சில சப்ஸ்டன்சஸ் சில ரியாக்ஷன்ஸோட ரேட்டை டிக்ரீஸ் பண்ணுது அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி, சோ ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் தான் எந்த விதமான சேஞ்சுக்கும் உள்ளாகாம ஒரு ரியாக்ஷன் கூட, ஒரு ரியாக்டிங் சிஸ்டம் கூட சேர்க்கிறப்ப அந்த ரியாக்ஷனோட ரேட்டை மாத்துச்சுன்னு ஏன் சொல்றோம்னா அது ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணலாம் ஆர் டிக்ரீஸ் பண்ணலாம். சோ அதை ஆல்டர் பண்ணுச்சுன்னா those substances are called as catalyst. So what is a catalyst அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? Substance which alters the rate of a chemical reaction without itself undergoing chemical change. அதாவது தான் எந்த விதமான கெமிக்கல் சேஞ்சுக்கும் உள்ளாகாம வேற ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை ஆல்டர் பண்ணா, தட் இஸ் இன்க்ரீஸ் பண்ணாலோ ஆர் டிக்ரீஸ் பண்ணாலோ அந்த சப்ஸ்டன்ஸ கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த ப்ராசஸ் ஆர் தட் பினாமினான் இஸ் கால்ட் கெட்டாலிசிஸ். அந்த நிகழ்ச்சியை கெட்டாலிசிஸ் சொல்லலாம். Now we can classify catalysis into 2 broad categories. First one என்னன்னு பாத்தீங்கன்னா homogeneous catalysis and the other one is heterogeneous catalysis. So இது என்ன அப்படிங்கிறது அந்த நேம்ல இருக்கு. homogeneous அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தம் பார்க்கணும். ஹோமோனா சேம். So இங்க கேட்டலிஸ்ட்
ரியாக்டன்ட், ப்ராடக்ட். இவங்க மூணுத்தோட ஃபேஸும் சேமா இருந்துச்சுன்னா that type of catalysis is called homogeneous catalysis. Whereas heterogeneous catalysis அப்படின்னு சொல்றப்ப hetero அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் different. So reactants-உம் catalyst-உம் வேற வேற ஃபேஸ்ல இருக்கிறப்ப அந்த catalysis heterogeneous catalysis அப்படின்னு சொல்லுவோம். முதல்ல homogeneous catalysisக்கான எக்ஸாம்பிள்ஸ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் சல்பர் டை ஆக்சைடு டு சல்பர் ட்ரைஆக்சைடு. பாருங்க, சல்பர் டை ஆக்சைடுக்கு என்ன ஃபார்முலா? SO2. ஆக்சிடைஸ் ஆகுது O2. என்ன கிடைக்குது? SO3 கிடைக்குது. இதுல இது கேஸ், இதுவும் கேஸ், இதுவும் கேஸ். ஓகே, பட் நம்ம யூஸ் பண்ண போற கேட்டலிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு யூஸ் பண்ணுவோம். நைட்ரிக் ஆக்சைடு விச் இஸ் ஆல்சோ எ கேஸ். அப்ப இங்க பாருங்க, ரியாக்டன்ஸ், ப்ராடக்ட்ஸ், கேட்டலிஸ்ட் எல்லாமே சேம் ஃபேஸ்ல இருக்கிறதுனால இட் கம்ஸ் அண்டர் ஹோமோஜீனியஸ் கேட்டாலிசிஸ். செகண்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் கேன் சுகர். கேன் சுகர்னா உங்களுக்கு தெரியும். சோ இதை ஹைட்ரோலிசிஸ் பண்ண போறோம். இங்க ஒரு மினரல் ஆசிட கேட்டலிஸ்டா யூஸ் பண்ண போறோம். தட் கேட்டலிஸ்ட் இஸ் H2SO4. ஓகே, இந்த ரியாக்ஷனுக்கான ஈக்குவேஷனை இப்ப எழுதலாம். கேன் சுகரோட ஃபார்முலா என்னது? கேன் சுகர்னா சுக்ரோஸ் இல்லையா? C12H22O11. இது என்ன பண்ண போறோம்? ஹைட்ரலைஸ் பண்ண போறோம். சோ வாட்டர். யாரோட பிரசன்ஸ்ல? சல்பியூரிக் ஆசிடோட பிரசன்ஸ்ல. என்ன கிடைக்கும் நமக்கு? குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் கிடைக்கும். C6H12O6 பிளஸ் C6H12O6. சோ இதுதான் இதுக்கான ஈக்குவேஷன். இப்போ நம்ம முக்கியமா நமக்கு ஃபேஸ் நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். சோ சுக்ரோஸோட சொல்யூஷன் எடுத்துப்போம். சோ இது aqueous. ஓகே, வாட்டர் வந்து லிக்விட். சல்பியூரிக் ஆசிடும் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம், aqueous. குளுக்கோஸ் aqueous சொல்யூஷனா கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ரக்டோஸும் aqueous சொல்யூஷனா கிடைக்கும். சோ இந்த சிஸ்டம்ல பாருங்க எல்லாமே லிக்விட் ஃபேஸ்ல தான் இருக்கு. therefore it comes under homogeneous catalysis. அசிட்டால்டிஹைட் அப்படின்னு சொல்றப்ப அதோட ஃபார்முலா CH3CHO. இப்போ இது வந்து டீகம்போஸ் ஆக போகுது. இதுக்கு கேட்டலிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா I2. ஓகே, அயோடினை நம்ம கேட்டலிஸ்டா யூஸ் பண்ண போறோம். இது எப்படி டீகம்போஸ் ஆகும்னா CH3 இருக்கா, இங்க ஒரு H இருக்கா, CH4 பிளஸ் மிச்சம் என்ன இருக்கு பாருங்க, CO இருக்கு, CO பிளஸ் இதுதான் நமக்கு கிடைக்கும். கூட வந்து அயோடின் எப்படி எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி கிடைச்சிடும். சோ அதை வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அதை மென்ஷன் பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. இங்க முக்கியமா என்ன பாருங்க, இது கேஷியஸ் ஸ்டேட்ல வேப்பரை எடுத்துக்கிறோம், அயோடின் வேப்பர்ஸ் எடுத்துக்கிறோம். சோ கிடைக்கிற மீத்தேனும் கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கும், கார்பன் மோனாக்சைடும் கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கும். சோ ரியாக்டன்ட், கேட்டலிஸ்ட், ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கும். தட் இஸ் வை இட் கம்ஸ் அண்டர் ஹோமோஜீனியஸ் கேட்டாலிசிஸ். ஃபோர்த் எக்ஸாம்பிள் எஸ்டர் ஹைட்ரோலிசிஸ். கேட்டலிஸ்ட் யாருன்னா ஆசிட் ஆர் ஆல்கலி. சோ இந்த ரியாக்ஷனுக்கான ஈக்குவேஷன் எழுதிடலாம். எஸ்டர் மெத்தில் அசிட்டேட் ஆர் எத்தில் அசிட்டேட் எது வேணா எடுத்துக்கலாம். லெட்ஸ் டேக் எத்தில் அசிட்டேட். சோ எத்தில் அசிட்டோட ஃபார்முலா என்னது? CH3COOC2H5. ஓகே, இத வந்து எஸ்டர் இல்லையா, இத வந்து ஹைட்ரோலிசிஸ் பண்ண போறோம். சோ H2O இன் பிரசன்ஸ் ஆஃப் an acid or alkali. சோ ஆசிட் எடுத்துப்போம், H2SO4. இப்ப இது எப்படி வந்து ஹைட்ரலைஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா அசிட்டிக் ஆசிடாவும் CH3COOH அசிட்டிக் ஆசிடாவும் எத்தில் ஆல்கஹால் ஆகவும் இங்க Hம் இங்க OH சேரும். அப்ப எத்தில் ஆல்கஹால் ஆகும் C2H5OH ஆகும். இது என்ன ஆகும்? ஹைட்ரலைஸ் ஆகும். தீஸ் ஆர் த ஹைட்ரலைஸ்டு ப்ராடக்ட்ஸ். இப்ப பாருங்க, இத வந்து aqueous சொல்யூஷன்ல எடுத்துக்கிறோம். இது வந்து லிக்விட், இதுவும் aqueous சொல்யூஷன், இது aqueous சொல்யூஷன்ல கிடைக்கும், இது aqueous சொல்யூஷன்ல கிடைக்கும். சோ எல்லாமே ரியாக்டன்ஸ், ப்ராடக்ட்ஸ் அண்ட் கேட்டலிஸ்ட் எல்லாமே லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிறதுனால இது ஒரு ஹோமோஜீனியஸ் கேட்டாலிசிஸ். அடுத்த டைப் வந்து ஹெட்ரோஜீனியஸ் கேட்டாலிசிஸ். இதுல ரியாக்டன்ஸும் கேட்டலிஸ்டும் டிஃபரெண்ட் ஃபேஸ்ல இருக்கும். ஓகே, சோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இப்ப நம்ம பார்க்கலாம். முதல் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்ப்போம். கான்டாக்ட் ப்ராசஸ்ல சல்பியூரிக் ஆசிட மேனுஃபேக்சர் பண்ணுவோம்.
அங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம சல்ஃபர் ட்ரை ஆக்சைடை ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஃபார் தட் சல்ஃபர் டை ஆக்சைடை ஆக்சிடைஸ் பண்ணுவோம். அங்க பிளாட்டினம் கேட்டலிஸ்ட யூஸ் பண்ணுவோம். ஈவன் V2O5 கேட்டலிஸ்டையும் நம்ம அங்க யூஸ் பண்ணலாம். இட் இஸ் an எக்ஸாம்பிள் ஃபார் ஹெட்ரோஜீனஸ் கெட்டாலிசிஸ். அதுக்கான ஈக்குவேஷனை நான் இப்ப எழுதுறேன். சல்ஃபர் டை ஆக்சைடு இஸ் ஆக்சிடைஸ்ட் டு சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. இப்ப என்னன்னா இது கேஸ், இதுவும் கேஸ். இதுக்காக நம்ம யூஸ் பண்ற கேட்டலிஸ்ட் பிளாட்டினம் இருக்கு இல்லையா, இது சாலிட். பாருங்க, ரியாக்டன்ஸும் கேட்டலிஸ்டும் டிஃபரெண்ட் ஃபேசஸ்ல இருக்கு. சல்ஃபர் டை ஆக்சைடும் ஆக்சிஜனும் கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கு, வெரஸ் பிளாட்டினம் சாலிட் ஸ்டேட்ல இருக்கிறதுனால இது ஒரு ஹெட்ரோஜீனஸ் கெட்டாலிசிஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேபர்ஸ் ப்ராசஸ். எப்பவுமே ஹேபர்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொன்ன உடனே அங்க அமோனியா மேனுஃபேக்சர் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். ஸோ இங்க ரியாக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸும் பிளஸ் நைட்ரஜன் கேஸும் ரியாக்ட் பண்ணி அமோனியாவை ஃபார்ம் பண்ணும். ஸோ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிடலாம். இங்கேயும் நம்ம ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இங்க வந்து 2 போட்டுட்டோம்னா 2 3s are 6 ஆக்சிஜன் வந்துடும். ஸோ இங்க 2 போட்டுட்டோம்னா அல்டுகெதர் 6 ஆக்சிஜனும் 2 சல்ஃபரும் இருக்கும். கமிங் டு திஸ் ஈக்குவேஷன், இங்க வந்து 3 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால இங்க 3ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம். இங்க 2ஆல மல்டிப்ளை பண்றப்ப ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடும். ஸோ நைட்ரஜன் ஆல்ரெடி பேலன்ஸ்டா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து கேஸ், இது வந்து கேஸ். இதுக்காக இந்த ரியாக்ஷன்ல நம்ம யூஸ் பண்ற அயன் கேட்டலிஸ்ட் பாத்தீங்கன்னா சாலிட். ஸோ ரியாக்டன்ஸ் கேட்டலிஸ்ட் டிஃபரெண்ட் ஸ்டேட்ல இருக்கிறதுனால இட் இஸ் a heterogeneous catalysis. Third example, Ostwald's process. இங்க வந்து அமோனியா இஸ் ஆக்சிடைஸ்டு டு நைட்ரிக் ஆக்சைடு. இங்க பிளாட்டினம் காஸ், அதாவது காஸ்னா கம்பி வேலை மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பிளாட்டினம் வச்சுட்டு இந்த ரியாக்ஷனை கேரி அவுட் பண்றோம். ஓகே, இப்ப இதுக்கான ஈக்குவேஷன் நம்ம எழுதலாம். அமோனியா NH3 ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ O2 என்னவா மாறுது, நைட்ரிக் ஆக்சைடா மாறுது, பிளஸ் H2O. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இப்போ இந்த ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்க, இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு, இங்க 3 ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ இங்க என்ன பண்ணலாம், 2ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம், இங்க வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நைட்ரஜன் இங்க 2n வருது. ஸோ இங்க 2 போட்டுட்டோம்னா நைட்ரஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஆக்சிஜனை கவுண்ட் பண்ணுங்க, இங்க 2 தான் இருக்கு. இங்க என்ன இருக்கு, 2 + 3 5 இருக்கு. ஸோ இங்க 5 வரணும்னா நம்ம இங்க 5/2 போடணும். அப்பதான் இந்த 2 2 கேன்சல் ஆகி 5 வரும். ஸோ ஃபிராக்ஷன் வராம இருக்கிறதுக்காக இந்த 2ஆல கம்ப்ளீட்டா மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணா ஈக்குவேஷன் நான் மறுபடியும் எழுதுறேன். NH3 + O2 gives NO + H2O. ஸோ இப்போ 2ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, இங்க 4 ஆயிடும். இங்க 2ஆல மல்டிப்ளை பண்றப்ப 2 2 கேன்சல் ஆகி மிச்சம் 5 நிற்கும். இங்க 2ஆல மல்டிப்ளை பண்றப்ப 4 ஆயிடும். இங்க 2ஆல மல்டிப்ளை பண்றப்ப 6 ஆயிடும். ஸோ the equation is balanced. இப்படி விட்டாலும் கரெக்ட் தான், தப்பு இல்லை. பட் இந்த ஃபிராக்ஷன் வராம இருக்கிறதுக்காக இது மாதிரி நம்ம எழுதுறோம். இப்ப இந்த ரியாக்ஷன்ல யார் கேட்டலிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா PT தான், பிளாட்டினம் தான் கேட்டலிஸ்ட். இப்ப பிசிக்கல் ஸ்டேட் பாருங்க, அமோனியா ஒரு கேஸ், ஆக்சிஜன் ஒரு கேஸ், வெரஸ் பிளாட்டினம் இஸ் a solid. சோ இது ஒரு ஹெட்ரோஜீனஸ் கெட்டாலிசிஸ். ஹைட்ரஜனேஷன் ஆஃப் அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றப்ப எத்திலீன் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். CH2 டபுள் பாண்ட் CH2, இது ஒரு கேஸ். இது ரிடக்ஷன், அதாவது ஹைட்ரஜனேஷன் பண்றோம். சோ ஹைட்ரஜன், இதுவும் ஒரு கேஸ். இது ரிடக்ஷன் ஆகி என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஈத்தேன் கிடைக்கும், CH3 கிடைக்கும். சோ இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ற கேட்டலிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நிக்கல். நிக்கல் இஸ் a solid. So reactants, catalyst are in different phase. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. சோ ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்துக்கிறோம். இது டீகம்போஸ் ஆகுது வாட்டராகவும் ஆக்சிஜனாகவும். ஓகே, ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 2 போட்டோம்னா கரெக்ட் ஆயிடும். இதுக்கு நம்ம என்ன கேட்டலிஸ்டை யூஸ் பண்றோம்னா பிளாட்டினம் கேட்டலிஸ்டை யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து எக்வஸ் சொல்யூஷன்ல இருக்கு, இது வந்து சாலிடா இருக்கு. ஸோ இந்த கெட்டாலிசிஸ் வந்து ஹெட்ரோஜினஸ் கெட்டாலிசிஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 6 பார்ப்போம். இந்த ரியாக்ஷன்ல பென்சீன் எடுத்துக்கிறோம். Benzene is treated with acetyl chloride CH3COCl in the presence of anhydrous aluminum chloride. ஓகே, அப்ப என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த Cl இங்க இருக்க ஒரு
ஹெச்சும் சேர்ந்து HCl போயிடும். இந்த பென்சீன் ரிங் கூட அசைலேஷன் நடக்கும். தட் இஸ் COCH3 குரூப் இங்க வந்துடும். ஸோ இதுக்கு பேர் வந்து அசிட்டோஃபீனோன். ஓகே, இது வந்து பென்சீன், இது வந்து அசிட்டைல் குளோரைட், whereas இது வந்து அசிட்டோஃபீனோன், இது ஹைட்ரஜன் குளோரைட். பட் நம்ம இங்க முக்கியமா என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஹெட்ரோஜினியஸ் கெட்டாலிசிஸ் பார்க்கிறோம். ஸோ இங்க இருக்கிற ரியாக்டன்ஸ் பாருங்க, இது வந்து லிக்விட், இதுவும் லிக்விட், whereas இது வந்து சாலிட். ஓகே, ஸோ ரியாக்டன்ஸ் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு, whereas catalyst solid stateல இருக்கு. So the catalyst and the reactants are in different phase. அதனால இது heterogeneous catalysis. Okay? What is a catalyst? Catalyst is a substance which alters the rate of a chemical reaction without itself undergoing chemical change. அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனோட ரேட்டை அது எந்தவித கெமிக்கல் சேஞ்சுக்கும் உள்ளாகாம ஆல்டர் பண்ணுச்சுன்னா, ஆல்டர் இன் த சென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா ஆர் டிக்ரீஸ் பண்ணுச்சுன்னா அதை தான் நம்ம கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கேட்டலிஸ்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன, அதாவது ஒரு குட் கேட்டலிஸ்ட் எப்படியெல்லாம் இருக்கணும், அதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். அது என்னன்னு ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஒரு ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் கேட்டலிஸ்ட் இஸ் இனஃப். ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஒன்லி a small quantity of catalyst is needed. கேட்டலிஸ்ட்னா எப்பவுமே அந்த ரியாக்ஷன்ல அதை யூஸ் பண்ணிட்ட பிறகு, ரியாக்ஷன் முடிஞ்ச பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அந்த கேட்டலிஸ்ட நம்ம ஆரம்பத்துல எவ்வளவு எடுத்துக்கிட்டோமோ அதே அளவுக்கு அதோட மாசும் இருக்கும், அதோட கெமிக்கல் காம்போசிஷனும் மாறாம இருக்கும். கேட்டலிஸ்ட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்ட் இன் மாஸ் அண்ட் கெமிக்கல் காம்போசிஷன் இன் அ ரியாக்ஷன். ஆனா சில பிசிக்கல் சேஞ்சஸ் வரலாம். தேர் மே பி சம் பிசிக்கல் சேஞ்சஸ். ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, a catalyst cannot initiate a reaction. Initiateனா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்ட். ஒரு கேட்டலிஸ்ட் நடக்காத ஒரு ரியாக்ஷனை ஸ்டார்ட் கண்டிப்பா பண்ணாது. இட் கேனாட் ஸ்டார்ட் அ ரியாக்ஷன். ஆனா அது ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை தான் மாத்தும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ரியாக்ஷன் ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கணும், அட்லீஸ்ட் ஸ்லோவாவது நடந்துகிட்டு இருக்கணும். ஸோ ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்க ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை தான் அது மாத்துமே தவிர ஒரு நடக்காத ஒரு ரியாக்ஷனை கண்டிப்பா இனிஷியேட் பண்றது வேலையை கேட்டலிஸ்ட் பண்ணாது. சப்போஸ் நம்ம எடுத்துக்கிற கேட்டலிஸ்ட் வந்து சாலிட் ஃபார்ம்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து அப்படியே லம்ஸா பெரிய பெரிய பீசஸா எடுத்து யூஸ் பண்ணாம அதை ஃபைன்லி டிவைடட் ஃபார்ம்ல எடுத்து யூஸ் பண்றப்ப அந்த கேட்டலிஸ்ட் ஒரு இஃபெக்டிவ் கேட்டலிஸ்டா இருக்கும். தட் இஸ் ஒரு ரியாக்ஷனோட ரேட்டை ஆல்டர் பண்றதுல அது எஃபிஷியன்டா இருக்கும். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேட்டலிஸ்ட் ஆர் ஸ்பெசிபிக். அப்படின்னா என்ன, அதாவது சில பர்டிகுலர் ரியாக்ஷன்ஸ்க்கு சில பர்டிகுலர் கேட்டலிஸ்ட் தான் கேட்டலைஸ் பண்ணும். ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ் கேட்டலிஸ்டா இருக்குன்னு நமக்கு தெரியுது. ஸோ எல்லா ரியாக்ஷனுக்கும் அதால கேட்டலிஸ்டா ஆக்ட் பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா அதால எல்லா ரியாக்ஷன்ஸ்க்கும் கேட்டலிஸ்டா ஆக்ட் பண்ணவே முடியாது. ஸோ பர்டிகுலர் கேட்டலிஸ்ட் கேன் கேட்டலைஸ் ஒன்லி அ பர்டிகுலர் ரியாக்ஷன். அதனால கேட்டலிஸ்ட் ஆர் ஸ்பெசிபிக் இன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷன்ல ஒரு கேட்டலிஸ்ட் அந்த ஈக்லிபிரியத்தோட பொசிஷனை கண்டிப்பா ஆல்டர் பண்ணாது. ஓகே, அதே மாதிரி அந்த ஈக்லிபிரியம் ரியாக்ஷனுக்கான ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இருக்கும் இல்லையா, அந்த வேல்யூவையும் அது கண்டிப்பா மாத்தாது. ஒரு ஈக்லிபிரியம் ரியாக்ஷன்ல ஒரு கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஈக்லிபிரியமை அட்டைன் பண்ற டைமை ரெடியூஸ் பண்ணும். சப்போஸ் ஒரு 30 மினிட்ஸ்ல ஒரு ரியாக்ஷனுக்கு ஈக்லிபிரியம் அட்டைன் பண்ண முடியும்னா இந்த கேட்டலிஸ்ட் போன பிறகு ஆர் கேட்டலிஸ்ட ஆட் பண்ண பிறகு ஈக்லிபிரியம் 30 மினிட்ஸ்ல விட ஒரு 15 மினிட்ஸ்லயோ ஒரு 10 மினிட்ஸ்லயோ ஈக்லிபிரியமை அட்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அவ்வளவுதான். ஓகே, அதே மாதிரி ஒரு கேட்டலிஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கும், ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சர் ஆப்டிமம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ a catalyst is highly effective at
optimum temperature. இதுதான் 7th point. Next 8th point and the last point. ஒரு கேட்டலிஸ்ட ஒரு ரியாக்ஷன்ல யூஸ் பண்றப்ப ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட்ஸோட நேச்சரை சேஞ்ச் பண்ணாது. ஒரு கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும், ஒரு ரியாக்ஷன் ஸ்லோவா நடக்குது, அந்த ரியாக்ஷனோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும், இல்லனா ரியாக்ஷனோட ரேட்டை டிக்ரீஸ் பண்ணும். இதை வேணா செய்யுமே ஒழிய அதுல ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் எப்படி இருக்கோ அதோட நேச்சர் எல்லாம் மாத்திர வேலையெல்லாம் இந்த கேட்டலிஸ்ட் பண்ணாது. ஸோ பிரசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் டஸ் நாட் சேஞ்ச் த நேச்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இதை தான் நம்ம டெக்ஸ்ட் புக்ல ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்காங்க. சல்ஃபர் டை ஆக்சைடு சல்ஃபர் ட்ரை ஆக்சைடா ஆக்சிடைஸ் ஆகுது. இது கேட்டலிஸ்ட் இருந்தா ஃபாஸ்டா நடக்குது, கேட்டலிஸ்ட் இல்லைன்னா ஸ்லோவா நடக்குது, அவ்வளவுதான். பட் ப்ராடக்ட் எல்லாம் இந்த கேட்டலிஸ்ட் எந்த விதத்திலையும் ப்ராடக்டோட நேச்சரை அஃபெக்ட் பண்றது இல்லை. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். ப்ரமோட்டர்ஸ் அண்ட் கேட்டலிட்டிக் பாய்சன்ஸ், இந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸுமே ஒரு கேட்டலிஸ்டோட ஆக்டிவிட்டி கூட சம்பந்தப்பட்டிருக்கிற சப்ஸ்டன்சஸ். இன் நோ வே தே ஆர் கனெக்டட் டு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். புரியுதா? அதாவது நேரடியா இந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸுமே ஒரு ரியாக்ஷனோட ரேட் கூட சம்பந்தப்பட்டது கிடையாது. இந்த ப்ரமோட்டரும் சரி கேட்டலிட்டிக் பாய்சனும் சரி ரெண்டுமே ரிலேட்டட் டு த ஆக்டிவிட்டி ஆஃப் த கேட்டலிஸ்ட். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரமோட்டர்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். நேம்ல இருக்கு ப்ரமோட்டர்ஸ். அப்ப இது என்ன பண்ணும்னா ஒரு கேட்டலிஸ்டோட ஆக்டிவிட்டியை ப்ரொமோட் பண்ணும். இப்ப ப்ரொமோட் பண்ணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கேட்டலிஸ்டோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் ஆர் டிக்ரீஸ் பண்ணும். ஸோ அந்த சப்ஸ்டன்சஸ்க்கு தான் ப்ரமோட்டர்ஸ்னு பேரு. ஸோ சப்ஸ்டன்சஸ் தட் இன்க்ரீஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் அ கேட்டலிஸ்ட் ஆர் கால்ட் ப்ரமோட்டர்ஸ். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹேபர்ஸ் ப்ராசஸ். ஹேபர்ஸ் ப்ராசஸ் சொன்னாலே உங்களுக்கு இம்மீடியட்டா மைண்ட்ல என்ன ஃபிளாஷ் ஆகணும்னு பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் ஆஃப் அமோனியா. அந்த ப்ராசஸ் தான் நம்ம ஹேபர்ஸ் ப்ராசஸ் சொல்லுவோம். ஸோ நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் ரியாக்ட் பண்ணி அமோனியா ஃபார்ம் ஆகிற இந்த ரியாக்ஷன்ல அயன் கேட்டலிஸ்டா யூஸ் ஆகும். ஸோ அயன் என்ன பண்ணும்? இந்த ரியாக்ஷனோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். அயன்றது கேட்டலிஸ்ட். இந்த அயனோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு சில சப்ஸ்டன்சஸ் நம்ம ஆட் பண்றோம். தே ஆர் கால்ட் அஸ் ப்ரமோட்டர்ஸ். ஸோ அயன் கேட்டலிஸ்ட் இந்த கேட்டலிஸ்டோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம், அதுக்கு பேரு ப்ரமோட்டர்ஸ். இங்க மாலிப்டினம் ஆக்ட் ஆஸ் அ ப்ரமோட்டர். ஆர் ஈவன் அலுமினாவை கூட இந்த எஃப்இ கேட்டலிஸ்டுக்கு ப்ரமோட்டரா ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேட்டலிட்டிக் பாய்சன். இதுலயுமே பாருங்க நேம்ல இருக்கு பாய்சன். பாய்சன்னா என்னது? ஒரு உயிரை அழிக்கக்கூடியது. இங்க கேட்டலிட்டிக் பாய்சன், அப்போ ஒரு கேட்டலிஸ்ட அழிக்கக்கூடியது. இப்ப கேட்டலிஸ்டோட எதை அழிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் destroys the activity of a catalyst. So சில டைம்ல கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிடும், ஆர் சில டைம்ல அதோட ஆக்டிவிட்டியை குறைச்சிரும். So certain substances decreases or completely destroys the activity of a catalyst. Those substances are called as catalytic poison. இதுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஸோ ப்ரொமோட்டர்ஸ்க்கு பார்த்த அதே எக்ஸாம்பிள் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஹேபர்ஸ் ப்ராசஸ் இன் விச் அமோனியா இஸ் மேனுஃபேக்சர்ட். இங்க அயன் கேட்டலிஸ்டா இருக்கு. ஸோ கேட்டலிட்டிக் பாய்சனா யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் சல்ஃபைட் ஆர் கார்பன் மோனாக்சைடு. ஓகே, அப்பனா என்ன அர்த்தம்? இந்த ரியாக்ஷனோட ரேட்டை அயன் இன்க்ரீஸ் பண்ணும், பட் அயனோட ஆக்டிவிட்டியை ஹைட்ரஜன் சல்ஃபைடோ ஆர் கார்பன் மோனாக்சைடோ கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணும் ஆர் டிக்ரீஸ் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு டு சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. இந்த ரியாக்ஷன்ல பிளாட்டினம் கேட்டலிஸ்டா ஆக்ட் பண்ணுது. இந்த கேட்டலிஸ்டுக்கு கேட்டலிட்டிக் பாய்சனா AS2O3 அதாவது ஆர்சீனியஸ் ஆக்சைடு ஆக்ட் பண்ணுது. ஓகே, சோ திஸ் AS2O3 destroys the activity of platinum. தேர்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணி வாட்டர் ஃபார்ம் ஆகிற ரியாக்ஷனுக்கு பிளாட்டினம் கேட்டலிஸ்டா இருக்கு. இந்த பிளாட்டினம்க்கு கேட்டலிட்டிக் பாய்சனா கார்பன் மோனாக்சைடு ஆக்ட் பண்ணுது. ஸோ பிளாட்டினம் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் திஸ் ரியாக்ஷன், whereas
carbon monoxide decreases the activity of the catalyst. So this is all about promoters and catalytic poisons. So altogether நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு catalyst rate of the reaction increase பண்ணும் or decrease பண்ணும். ஓகே, இந்த catalystக்கு promoters catalytic poison அப்படிங்கிற ரெண்டு சப்ஸ்டன்ஸ் இதோட ஆக்டிவிட்டியை டிட்டர்மின் பண்ணும். promoters கேட்டலிஸ்டோட ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும், whereas catalytic poisons கேட்டலிஸ்டோட ஆக்டிவிட்டியை ஒன்று டிக்ரீஸ் பண்ணும் ஆர் கம்ப்ளீட்லி டெஸ்ட்ராய் பண்ணும். ஓகே, பாசிட்டிவ் அப்படிங்கிற வேர்ட் இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம், அந்த கேட்டலிஸ்ட யூஸ் பண்றப்ப ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகுதுன்ற மீனிங்கை கொண்டு வரதுக்காக தான் பாசிட்டிவ் அப்படிங்கிற டேர்ம் அந்த டைட்டில் இருக்கு. ஸோ வாட் ஆர் பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொன்னா, substances which increase the rate of the reaction is called a positive catalyst. பாருங்க, டெஃபினிஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இதுவரைக்கும் கெட்டாலிசிஸ்க்காக என்னென்ன ஈக்குவேஷன்ஸ்லாம் எழுதினோமோ எல்லா ரியாக்ஷன்ஸையும் இதுக்கு எக்ஸாம்பிளா நம்மளால சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேபர்ஸ் ப்ராசஸ், கான்டாக்ட் ப்ராசஸ், ஆஸ்வால்ட் ப்ராசஸ், இது எல்லா ப்ராசஸ்லயும் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸை இந்த பாசிட்டிவ் கெட்டாலிசிஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸா நம்ம தாராளமா எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஹேபர்ஸ் ப்ராசஸ் எழுதுறேன். ஹேபர்ஸ் ப்ராசஸ். So Haber's process என்னது, manufacture of ammonia from nitrogen and hydrogen. இப்போ நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் ரியாக்ட் பண்ணி அமோனியாவை கொடுக்குது. ஸோ இங்கே வந்து இங்கே வந்து நம்ம 3 போட்டோம்னா ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து அயர்ன் கேட்டலிஸ்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ அயர்ன் இஸ் த பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் இன் Haber's process just because it increases the rate of this reaction. Okay. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்ப்போம்னா, SO2 ஆக்சிடைஸ்டு டு SO3 இந்த ரியாக்ஷன். அப்போ எப்படி ஆக்சிடைஸ் ஆகும், சல்ஃபர் டை ஆக்சைடு when treated with oxygen forms sulfur trioxide. ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும். சில டைம்ல ஹரியில நான் 1-2 ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணாம விட்டுருக்கேன். ஓகே, ப்ளீஸ் பேர் வித் மீ. இப்போ இங்க ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணலாம். இங்க வந்து 2 போட்டுடலாம். இப்போ இங்கேயும் 2 போட்டுடலாம். இப்போ 2 2s are 4 ஆக்சிஜன் பிளஸ் 2 ஆக்சிஜன் 6 ஆக்சிஜன். இங்க 2 3s are 6 ஆக்சிஜன். ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு, சல்ஃபரும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, இங்க இந்த ரியாக்ஷன்ல நம்ம வந்து 2 விதமான கேட்டலிஸ்ட யூஸ் பண்ணலாம். இந்த ரியாக்ஷனுக்கு we can use nitric oxide as catalyst or even platinum கூட நம்ம கேட்டலிஸ்டா யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் தான். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. நீங்க இந்த ஈக்குவேஷன் தான் எழுதணும்னு கிடையாது. நீங்க நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் இல்லாத எந்த ஒரு ஈக்குவேஷன் எழுதினாலும் அது வந்து பாசிட்டிவ் கேட்டலிஸ்டுக்கான எக்ஸாம்பிளா தான் இருக்கும். ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடு டீகம்போஸ் ஆகுது, H2O2 டீகம்போசஸ் டு H2O plus O2. இப்போ நம்ம ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ இங்க 2 போட்டுடலாம், இங்க 2 போட்டுடலாம். ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இருக்கும். ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன கேட்டலிஸ்ட யூஸ் பண்ணோம்னா, பிளாட்டினம் கேட்டலிஸ்ட் தான் யூஸ் பண்ண போறோம். இட் ஆக்ட்ஸ் as a positive catalyst in this reaction. So positive catalystனால என்ன பண்ணும், it increases the rate of the reaction. Okay. நெக்ஸ்ட் வந்து நெகட்டிவ் கேட்டலிஸ்ட். நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் பாத்தீங்கன்னா அப்படியே பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட்க்கு குவைட் ஆப்போசிட். பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட் ஆட் பண்றப்ப ஒரு ரியாக்ஷன்ல இட் இன்க்ரீசஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். வெரஸ் நெகட்டிவ் கேட்டலிஸ்ட ஒரு ரியாக்ஷன்ல சேர்க்கிறப்ப தீஸ் சப்ஸ்டன்சஸ் டிக்ரீசஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். அதனாலதான் அந்த பேரே நெகட்டிவ் அப்படின்ற அந்த டேர்மே அந்த டைட்டில் வர்றதுக்கு காரணமே இட் டிக்ரீசஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க பாசிட்டிவ் கேட்டலிஸ்ட்ல பாருங்க, எக்ஸாம்பிள் 3 டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ நெகட்டிவ் கேட்டலிஸ்டுக்கும் நீங்க டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடை எழுதலாம். அங்க பிளாட்டினம் அந்த ரேட் ஆஃப் டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடை இன்க்ரீஸ் பண்ணுது. வெரஸ் இங்க நம்ம கிளிசராலையோ ஒரு டைல்யூட் ஆசிடையோ கேட்டலிஸ்டா எடுத்துக்கிறப்ப இட் டிக்ரீசஸ் த டீகம்போசிஷன் ஆஃப் rate of decomposition of hydrogen peroxide.
So decomposition of hydrogen peroxide அப்படின்னு சொல்றப்ப H2O2 gives 2H2O plus O2 தான். பட் இங்க கேட்டலிஸ்டா நம்ம யார் யூஸ் பண்றோம் அப்படின்னா டைல்யூட் ஆசிட் ஆர் கிளிசரால். ஸோ இதுல யாரையாவது ஒருத்தரை நம்ம இந்த ரியாக்ஷன் சிஸ்டம் கூட ஆட் பண்றப்ப தட் பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ் ரிட்டார்ட்ஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஆர் டிக்ரீசஸ் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ அதனாலதான் இந்த சப்ஸ்டன்சஸ் நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, செகண்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஆஃப் குளோரோஃபார்ம். குளோரோஃபார்மோட ஃபார்முலா CHCl3 பிளஸ் ஆக்சிஜன். ஸோ இது ரியாக்ட் பண்ணி COCl2வையும் H2Oவையும் குளோரினையும் கொடுக்கிற இந்த ரியாக்ஷன்ல நெகட்டிவ் கேட்டலிஸ்டா யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனால். ஸோ எத்தனால் இஸ் a நெகட்டிவ் கேட்டலிஸ்ட் ஃபார் திஸ் ரியாக்ஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ குளோரினை கம்பேர் பண்ணி பாருங்க. இங்க 3 குளோரின் இருக்கு, இங்க ஒரு 2 குளோரின் பிளஸ் 2 குளோரின் இருக்கு. சோ 4 குளோரின் ஆட்டம்ஸ் இருக்கு. சோ அதை பேலன்ஸ் பண்றதுக்காக 4 இங்க போட்டுடலாம். அப்ப கார்பன் என்ன ஆயிடுச்சு 4 ஆயிடுச்சு. சோ 4 இங்க போட்டுடலாம். இப்போ ஹைட்ரஜன் பாருங்க 4H இருக்கு, இங்க 2H தான் இருக்கு. சோ இங்க ஒரு 2 போட்டுடலாம். அப்ப 4 ஹைட்ரஜன் ஆயிடும். இப்ப குளோரின் பாருங்க 4 3s are 12 குளோரின் ஆட்டம்ஸ் இங்க இருக்கு, இங்க 4 2s are 8 தான் இருக்கு, இன்னும் 4 குறையுது, அதுக்காக நான் இங்க 2 போட்டுறேன். So this is all about positive and negative catalyst. ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 or 3 மார்க் கொஸ்டின்ஸ்ல இந்த ஏரியால இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கப்படலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கேட்டாலிசிஸ் அப்படிங்கறத ரீகால் பண்ணிடலாம். கேட்டலிஸ்ட்னா என்னது? சில சப்ஸ்டன்சஸ் சில ரியாக்ஷன்ஸ்ல சேர்க்கிறப்ப அது எந்த சேஞ்சுக்கும் அண்டர்கோ ஆகாம அந்த ரியாக்ஷனோட ரேட்டை ஒன்னு இன்க்ரீஸ் பண்ணும் ஆர் டிக்ரீஸ் பண்ணும். அந்த சப்ஸ்டன்சஸ் கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம், அந்த ப்ராசஸ கேட்டாலிசிஸ்னு சொல்லுவோம். இங்க ஆட்டோ கேட்டாலிசிஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ நேம்ல இருக்கு பாருங்க ஆட்டோ. ஆட்டோனா செல்ஃபா அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சில ரியாக்ஷன்ஸ்ல இன் சர்டன் ரியாக்ஷன் நடக்குது, ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. சோ ஃபார்ம் ஆகுற ப்ராடக்ட்ல ஒரு ப்ராடக்ட் கேட்டலிஸ்டா ஆக்ட் பண்ணுது. அப்ப என்ன ஆகும்? ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகுறப்ப ப்ராடக்டே அங்க இருக்காது இல்லையா? அப்ப ரியாக்ஷன் இனிஷியலா இருக்கிறப்ப ஸ்லோவா தான் அந்த ரியாக்ஷன் நடக்கும். சோ ஸ்லோவா நடந்து ப்ராடக்ட ஃபார்ம் பண்ணும். ஒன்ஸ் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆன பிறகு பாத்தீங்கன்னா தட் ப்ராடக்ட் வில் ஆக்ட் as the catalyst for the reaction. So with increase in time, நேரம் ஆக rate of the reaction, speed of the reaction increase ஆகும். because ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனதுனால அந்த ப்ராடக்ட் கேட்டலிஸ்டா ஆக்ட் பண்ணுது. இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். எக்ஸாம்பிள் 1 ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் an ester. பாருங்க எத்தில் அசிட்டேட். இது என்னது? எத்தில் அசிட்டேட். இதை ஹைட்ரோலிசிஸ் பண்றோம். அஸ்டிக் ஆசிடும் எத்தில் ஆல்கஹாலும் ஃபார்ம் ஆகுது. பட் இனிஷியலா இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்குது? ஸ்லோவா தான் நடக்குது. ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. சோ ஃபார்ம் ஆன ப்ராடக்ட்ல அசிட்டிக் ஆசிட் ஆக்ட்ஸ் as ஆட்டோ கேட்டலிஸ்ட். சோ அதுக்கப்புறம் ரியாக்ஷன் எப்படி நடக்கும்? ஃபாஸ்டா நடக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்க்கலாம். இந்த ரியாக்ஷன்ல AsH3 is getting decomposed to AS. ASனா ஆர்சனிக் அண்ட் ஹைட்ரஜன். இப்ப இந்த ரியாக்ஷன் பிகினிங்ல ஸ்லோவா நடக்கும். சோ ஸ்லோவா நடந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். சோ ஒன்ஸ் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆன பிறகு ஃபார்ம் ஆன ப்ராடக்ட்ல இருக்கிற ஆர்சனிக் இந்த ரியாக்ஷனோட ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். சோ ஸ்டார்டிங்ல ரியாக்ஷன் ஸ்லோவா நடந்தாலும் இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆன பிறகு பாத்தீங்கன்னா the rate of the reaction will be increased. So இந்த ரியாக்ஷன்ல ஆட்டோ கேட்டலிஸ்டா பிஹேவ் பண்ற சப்ஸ்டன்சஸ் ஆர்சனிக். Okay, that is all about auto catalysis.